இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு க்ளோசெட் நம்ம வீட்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு ஆண்டி வெளியே இருந்த அவங்களோட ஆங்கரை கொண்டு வந்து க்ளோசெட்ல மாட்டிட்டு அவங்க திரும்பி போகும்போது ஏதோ சவுண்ட் கேட்குன்னு சொல்லி அந்த க்ளோசெட் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஏங்கர் இருந்த இடத்துல 2 ஏங்கர் இருக்கு. எதனால இப்படி நடந்துச்சுன்னு தெரியாம அவங்க திரும்பவும் அந்த க்ளோசெட்டை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்றாங்க. இப்ப 2 இருந்தது 4 மாறி இருக்கு. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்றாங்க. அப்ப 4 இருந்தது 8 மாறுது. 8 16 ஆகுது. 16ங்கிறது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இதனால உங்களுக்கு டவுட்டா இருக்கு. எதனால இந்த மாதிரி நடக்குது யோசிச்சுக்கிட்டு அங்க ஒரு பேய் பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை எடுத்து அந்த க்ளோசெட்ல வச்சு க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓபன் பண்றாங்க. சிங்கிளா வச்ச அந்த பொம்மையும் இப்ப டபுளா இருக்கு. திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றாங்க. அந்த 2 பொம்மையா இருந்தது இப்ப 4 பொம்மையாச்சு. 4 பொம்மை 8 பொம்மையாச்சு. இதனால அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இது நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுவ என்ன பண்றா அப்படின்னா அவரோட வீட்டுக்காரனை கூப்பிடுறா. அவரோட வீட்டுக்காரர் வந்ததும் அந்த க்ளோசெட்ல உள்ள போக சொல்லிட்டு இவ க்ளோஸ் பண்ணிடுறா. ஓபன் பண்ணி பார்த்தா அவனோட வீட்டுக்காரர் அந்த க்ளோசெட்ல காணோம். பயந்து போற இவ திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றா. அவனோட வீட்டுக்காரன் தொலைஞ்சு போனவனாவே தெரியுறான். சரி அவனை கண்டுபிடிக்கல அப்படின்னுட்டு இவளே அந்த க்ளோசெட்குள்ள போறா. உள்ள போயிட்டு வெளியே வந்ததும் வீடே ஒரு நிசப்தமா இருக்கு. இவ அந்த க்ளோசெட்ல இருந்து வெளியே வந்ததும் இவள மாதிரி இருக்கிற இன்னொருத்திய செவருக்கு பின்னாடி இருந்து இவளை எட்டி பாக்குறா. என்னன்னு எட்டி பாக்குறா. எட்டி பார்த்தா இவளோட வீட்டுக்காரனை யாரோ அடிச்சு கீழே படுக்க வச்சிருக்காங்க. என்னன்னு பார்க்க போல இவளையும் இவளோட வீட்டுக்காரோட ஷேடு வந்து அடிச்சிருது.